This morning I am excited to be able to share with you God's word. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். As you read through the Gospels, Matthew, Mark, Luke and John, நீங்கள் சுவிசேஷ புத்தகமாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளை வாசித்து பார்க்கும்போது you begin to see there is one subject that Jesus preaches and teaches about more than any other subject. ஆண்டவராய் இயேசு ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை மற்ற சத்தியங்களை போதித்தை விட அதிகமாய் போதித்ததை நீங்கள் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? I would say it is the overarching theme of the teaching of Jesus while he was here on earth. பூமியிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு இருந்தபோது அவர் போதித்த போதனைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இது என்று நான் கருதுகிறேன். Yes, Jesus taught about finances because he knew that we really needed to be taught about the value of where our treasure is. நம்முடைய பொக்கிஷமானது எங்கே இருக்கிறது, அதனுடைய மதிப்பு என்ன என்பதை பற்றியும் பொருளாதார கொள்கைகளை பற்றியும் நம்முடைய ஆண்டவர் திறம்பட போதித்திருக்கிறார். But more than finances, இந்த பொருளாதாரங்களை விட அதிகமாக, more than hell, more than all the other teachings that Jesus taught about, ஆண்டவர் போதித்த பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியங்களை பார்க்கிலும் அதிகமாக, the one thing that Jesus continued to resonate during his ministry on earth, அவருடைய ஊழியத்திலே பூமியிலே ஒரு காரியத்தை அவர் திரும்ப திரும்ப முக்கியப்படுத்தி அல்லது வலியுறுத்தி சொல்லுகிறது. Jesus talked about the kingdom of God. அதில் குறிப்பாய் ஆண்டவர் சொன்னதின் முக்கியத்துவம் எதுவென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பதை பற்றி பேசுகிறார். Jesus could not stop talking about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதை நம்முடைய ஆண்டவர் நிறுத்திக் கொள்ளவே இல்லை. When Jesus began his ministry on earth, his very first words were about the kingdom of God. அவர் தம்முடைய ஊழியத்தை இந்த பூமியில் ஆரம்பித்த போது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த முதல் வார்த்தையே இதுவாகத்தான் இருந்தது. In Mark chapter 1 verses 14 and 15, மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே the Bible says Jesus came to Galilee preaching the gospel of the kingdom. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று சொல்லப்படுகிறது. And Jesus said the time has been fulfilled and the kingdom of God is at hand. Repent and believe in the good news, Jesus said. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற போது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றும் குறிப்பாக காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்பதை முக்கியப்படுத்துகிறார். So you could almost say the good news that Jesus was talking about was the coming of the kingdom of God here on earth. ஆண்டவர் இயேசு பிரசங்கித்த நற்செய்தி என்னவென்றால் பூமியிலே வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. And not only did Jesus teach about the kingdom while he was on earth, அவர் பூமியில் இருந்தபோது அவருடைய ராஜ்யத்தை பற்றிய போதனைகளோடு மாத்திரம் நிறுத்திவிடவில்லை. even after his death, as after his resurrection, the last thing that Jesus also talked about was the kingdom. தம்முடைய பூமியில் அவர் இருந்த நாட்களிலும் சரி, அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடும் கூட ஆண்டவராய் இயேசு தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். If you go on to the book of Acts chapter 1 verse 3, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், again the Bible says he presented himself alive to all the people after suffering many things with infallible proofs. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளரும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அதில் குறிப்பாக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். And for 40 days Jesus continued to teach the truths pertaining to the kingdom, the Bible says. குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார், போதித்தார். You could say one of the strong theme of the New Testament is the kingdom of God. புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான சாராம்சம் எதுவென்றால் தேவனுடைய ராஜ்யம். So even though so much of teaching is in the New Testament about the kingdom of God,
sometimes there's a little bit of a misunderstanding of what the kingdom of God is. இவ்வளவு அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் பேசி இருந்தாலும் கூட குறைந்தளவே அதை பற்றிய புரிந்து கொள்ளுதல் அல்ல அறிவு மக்களிடத்தில் If you காணப்படுகிறது. ask a group of people, believers, to explain to you what the kingdom of God is, you will get different types of answers for their explanation of the kingdom of God. ஒரு விசுவாசியை பார்த்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித கோணத்தில் சொல்லுவார்கள். So today I want to begin by drawing your attention to one of the most well-known scriptures in the gospel. சுவிசேஷத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வசனங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். We all know this scripture by heart. நம்மில் அநேகருக்கு வேத வசனங்கள் மனப்பாடமாய் தெரியும். And we quote this scripture all the time. எப்போது இந்த வசனத்தை நாம் சுட்டி காட்டுவதுண்டு. But the question is, have we fully grasped the truth and the revelation of this scripture? இந்த குறிப்பிட்ட வசனத்தினுடைய வெளிப்பாடு அதனுடைய ஆழத்தை நாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அல்லது அறிந்திருக்கிறோமா? Because if we had a full understanding of what the scripture is, the way that we live life, the way that we make decisions, the priorities of our life, everything will change. இந்த வசனத்தை பற்றிய தெளிவு நமக்கு வருமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பது இந்த ஒரு வசனத்தை குறித்த அறிவினால் நமக்கு தெளிவு உண்டாகும். There were many commands that Jesus gave the disciples. சீஷர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்திருந்தார். But there was only one thing he asked the disciples to seek. இதோ அவர்களை பார்த்து அவர் சொன்ன காரியம் தேடுவதற்கென்று சொல்லப்பட்ட ஒன்றுதான். And that's where in Matthew 6:33 he says, seek first the kingdom of God and its righteousness. அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். This one truth has the power to change our everyday living. நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய ஜீவிதத்தையும் முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரே வார்த்தைக்கு உண்டு என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். What Jesus was saying to the disciples, சீஷர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதாவது, in life one of the most significant things to pursue in your life is the pursuit of the kingdom of God and its righteousness. இதோ இந்த பூமியிலே நாம் ஒரே ஒரு காரியத்தை வசீகரித்துக் கொள்ளுவோமானால் அல்லது சுவீகரித்துக் கொள்ளுவோமானால் அது ஒன்றுதான், என்னவென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியே. Jesus did not utter these words in a synagogue. இதை ஆண்டவர் ஜெப ஆலயத்திலிருந்து சொல்லவில்லை. He did not give it as a set of instruction to religious leaders. அந்த நாட்களில் இருந்த மத பாரம்பரியவாதிகளுக்காக இவர் கொடுத்த நடைமுறை காரியங்கள் அல்ல. We find this great phrase in the middle of one of the most prominent teachings of Jesus that was in the Mount of Beatitudes. அதில் குறிப்பாக மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த உன்னதமான பிரசங்கத்தில் ஒன்று, அதன் மத்தியிலே தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வருகிறார். And if you read Matthew chapter 6, you begin to see that Jesus was addressing one of the most prevalent problems of humanity. மனுக்குலம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அல்லது சவாலை தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் தொடங்கி கர்த்தர் பேசுகிறார். It was the problem of worry. கவலை என்று சொல்லப்படுகிற ஒரு பிரச்சனை தான். The problem of, whether you try it or don't try it, we all end up worrying about something in our life at some time. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழலிலே எப்படியோ விரும்பியோ விரும்பாமலோ நாம் கவலைப்படுகிற ஒன்றில் சிக்கிக்கொள்ளதான் செய்கிறோம். We worry about our finances, we worry about our future, we worry about our children. நம்முடைய பிள்ளைகளை பற்றி கவலை, பொருளாதாரத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய கவலை. Some of you, when you don't have anything to worry about, you worry that you don't have anything to worry about. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட கவலைப்படாததற்காக கவலைப்படுவது உண்டு. So as Jesus is teaching the people not to worry about things in this life, ஆதலால் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு போதிக்கிற காரியம், இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். He then makes this powerful statements. அதோடு கூட அவர் ஒரு வல்லமையான கூற்றாக ஒன்றை சொல்கிறார். He says, seek
first the kingdom of God and its righteousness, then all these things shall be added unto you. அது மிக வல்லமை வாய்ந்த வாக்கியம் என்னவென்றால் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் ஜீவிதத்துக்கு வேண்டிய எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். In other words, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், make it your priority to pursue the kingdom of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ ராஜ்யத்தை சுவீகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் முதலிடம் தர வேண்டும் என்பதை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். What Jesus was saying is to pursue the kingdom of God does not mean that you minimize the other aspects of your life, but rather pursuing the kingdom of God enhances every part of your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவதற்கான முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்துகிறார். அப்படியானால் மற்றவரை அப்படியே விட்டுவிடுவதல்ல, அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எதற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வலியுறுத்துகிறார். The kingdom of God does not need to compete with your work, with your family, with your finances, but rather the pursuit of the kingdom of God complements every area of your life and makes it better in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்தல் என்பது உங்களுடைய பொருளாதாரம் மற்ற காரியங்களை குறித்த இந்த காரியத்தை ஒரு போட்டியாக வைத்து செயல்படுவதல்ல, முன்னுரிமையாய் வைத்து செயல்படுவது வாழ்க்கையினுடைய மற்ற எல்லா பகுதிகளிலும் இதனுடைய தாக்கம் பரவுகிறது. We've all had this experience in our life. இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? Especially on the day when you wake up very tired in the morning because you did not sleep well. இரவிலே சரியான விதத்தில் நித்திரை இல்லாமல் அதிகாலையில் எழும்புகிற அந்த சூழல்ல, You know, I have still a 9-month-old baby in our home. எங்களுடைய வீட்டிலே 9 மாத குழந்தை இருக்கிறார். And it's still been 9 months since I had a full night's sleep. கிட்டத்தட்ட இந்த 9 மாதமும் முழு இரவும் அல்லது ஒரு இரவு முழுவதும் தடையில்லாமல் நான் தூங்கினேனா என்பது சொல்ல முடியாத For the ஒன்று. past 9 months, every night, my wife and I, we wake up to take care of him. இந்த 9 மாதம் அளவும் அவ்வப்போது நான் என்னுடைய மனைவியும் இரவு நித்திரையிலே அவ்வப்போது விழித்து அவரை கவனிக்க And there வேண்டியிருக்கிறது. are some days when the dawn begins, I drag myself, I pull myself out of bed to get ready in the morning. நான் சில வேளையிலே காலையிலே பெட்ல இருந்து என்னை இழுத்து தான் வெளியே வரணும் அந்த நாளை சந்திக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு I'm half asleep when I'm still getting ready. நான் ரெடி ஆகணும், ஆனாலும் நான் தூக்கத்தில் இருப்பது போலதான். When அப்படி ஒரு நிலைமை. I put on my shirt, என்னுடைய வஸ்திரத்தை ஷர்ட்டை I'm போடும்போது kind of still sleeping and I'm still putting on my shirt, getting ready. இப்ப நான் ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன், ஆனா தூங்கிட்டே சட்டை போடுற And மாதிரி then I தான் look இருக்குது. at the mirror at myself. இந்த சூழல்ல கண்ணாடியில நான் பார்க்கும்போது Suddenly my shirt, one side is long and another side is short. அப்ப என்னுடைய சட்டையில அந்த பத்தான்களை போடும்போது கண்ணாடி முன்னால பார்க்கும்போது தான் ஒரு சைடு ஏறி இன்னொரு சைடு இறங்கிட்டு And இருக்கு. I'm confused. What's wrong with my shirt? ஏன் சட்டையில என்ன கோளாறுன்னு அப்பதான் எனக்கு ஒரு குழப்பம். And I realized what I did was I did not put the first button first. அப்பதான் தெரிகிறது மேல இருக்கக்கூடிய அந்த முதல் பட்டனை அந்த முதல் பத்தான்ல போடுறதை விட்டுட்டேன். So I put the second button in the first button hole. அதனால ரெண்டாவது பட்டன் எடுத்து கொண்டு போய் அந்த முதல் ஓட்டையில போட்டு விட்டுருக்கு. And then I put on my shirt, everything gets misaligned. அதனால பாத்தீங்கன்னா இங்க இந்த பட்டன் மாறும்போது மொத்த சட்டையே ஒரு மாதிரி தோரணையில And நிக்கும். I tell you this morning, இந்த காலையில உங்களுக்கு சொல்லுகிறேன், even in your life, உங்களுடைய வாழ்க்கையிலும் if you get the first button wrong, உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் பொத்தானை சரியாய் போடவில்லை என்றால் everything else will be misaligned. முதல் கோணல் முற்றிலும் கோணல். That's why we have so many believers who are frustrated, who are angry, who are disappointed because they still have not discovered this amazing truth of Matthew 6:33 of seeking the kingdom of God first. இதே போலத்தான் உங்களுக்கு இதை உமைப்படுத்தி சொல்ல முடியும். இன்றைக்கும் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கைகளே முதல் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்யாமல் போனதினால் மற்றவைகள் எல்லாமே அது விருப்பத்துக்கு புறம்பாய் தலைகளாய் மாறிவிடுகிறது. That's why Jesus spent so much time teaching about the kingdom of God. அதனால் தான் ஆண்டவராய் இயேசு அதிகப்படியான நேரத்தை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று அதை பற்றிய முக்கியத்துவத்தை It கொடுத்தார். was not just another truth for them to learn, it was the truth which was the framework with which God was about to establish everything in their life.
இந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்லும்போது பல சத்தியங்கள் சொல்லப்பட்ட ஒரு பல சத்தியங்களில் இது ஒன்று என்றால் இதுவே சத்தியம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம். இதை தேடினால் மற்றவைகள் தானாய் வரும் என்பது போல சொல்கிறார். Seek first the kingdom of God and his righteousness, Jesus said. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று இயேசு சொன்னார். The earth that we live in நாம் வாழ்கிற இந்த உலகமானது has what we call as the gravitational force of the earth. இந்த பூமியிலே புவியீர்ப்பு சக்தி அல்லது புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். And what the gravitational force does, இந்த புவியீர்ப்பு சக்தி அல்லது விசை எதை செய்யுமானால் it pulls everything towards the earth. பூமியை நோக்கி எல்லாவற்றையும் அது இழுத்து கொள்ளுகிறது அல்லது ஈர்த்து கொள்வதுதான். That's why when you jump you come back down. அதனாலதான் நீங்க மேல் நோக்கி குதித்தால் கீழே வந்தே ஆகணும். புவியீர்ப்பு If விசை. you throw something up it will come back down. நீங்கள் ஏதாவது ஒன்றை தூக்கி போட்டால் அது தானாக கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் புவியீர்ப்பு விசை. The reason is this gravitational pull of the earth brings everything back to the earth. ஏனென்றால் இந்த புவியீர்ப்பு விசை இந்த சக்தி பூமியில் இருக்கும் நாளெல்லாம் எது மேல் போகிறதோ மேல் நோக்கி போகிறதோ அதை கீழே இழுத்துதான் ஆக வேண்டும். It's almost magnetic in its power. அதனுடைய சக்தி ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியை போல் இருக்கிறது. And I would say this not only applies to the physics of the earth but also to the aspects of our life. There is a gravitational pull in our life to the things of the earth. பூமியிலே நாம் இதை இந்த இயற்பியல் ரீதியாக மாத்திரம் இதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையே இப்படித்தான் போகிறது. ஏனென்றால் இந்த பூமி நம்ம கீழ் நோக்கி இழுக்கும் ஒரு சக்திக்கு நாம் உட்பட We வேண்டியிருக்கிறது. can all sense that pulling every day of our life. We're being pulled into the things of this earth. இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த பூமியை நோக்கி ஒரு புவியீர்ப்பு சக்தி இருப்பது போல கீழ் நோக்கி இழுக்கத்தான் செய்கிறது. And this was what Jesus was talking about. அதனால் தான் இதை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். The worries, the cares, the concerns of this world have the ability to keep us trapped in a perpetual cycle of pursuing those things. இந்த காரியங்களே குறித்து நாம் தேடத்தக்கதாக இப்பூமிக்கு உரியவைகள், பூமிக்குரிய கவலைகள், லௌகீக கவலைகள், பூமிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோமே, இவைகளே இழுக்கத்தக்கதாக கால சக்கரம் சுழலுவது போல ஒரு ஈர்ப்பு சக்தி நம்மை இழுத்து இந்த ஈர்ப்பிற்குள்ளேயே நம்மை கொண்டு போய் விடுகிறது. And all these things that we pursue in our life every day, when we finally do achieve it, it still only produces emptiness in our life. இவைகளை எல்லாம் நாம் நாடி தேடி எது நம்மை சுவீகரித்துக் கொள்ளுகிறதோ அதிலேயே நாட்டம் காட்டி முடிவிலே சாதித்தது போல் என்று ஒன்று பார்த்தாலும் அங்கேயும் ஒரு ஏமாற்றம் மிஞ்சுவது இயற்கையே. We tell ourselves, பல நேரம் நம்மை பார்த்தே சொல்லிக் if கொள்கிறோம், only I get that job, எனக்கு மாத்திரம் அந்த வேலை கிடைத்திருந்தால், if only I can build that dream house, அந்த கனவு இல்லத்தை மாத்திரம் நான் கட்டியிருந்தால், if only I can marry that most perfect person on planet earth. பூமியிலே எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஏற்ற துணை ஜாடிக்கேற்ற முடியாது, அது மாத்திரம் கிடைத்திருந்தால் நல்லா இருக்கும். If only I can go abroad for a job. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைத்திருக்குமே ஆனால், We think then I will be the most happiest person on earth. பூமியிலே என்ன போல ஒரு சந்தோஷமான ஆள் உண்டோ என்று என்ன தோன்றுகிறது. And all of us seated in this room and those who are watching us have all experienced this frustration in different degrees in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு காலகட்டங்களிலே சூழலிலே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது நடந்திருக்கதான் செய்கிறது. After you get that dream job, அந்த கனவு வேலை கிடைக்காமல் போனதா, after you build that beautiful house, அந்த அழகான இல்லத்தை கட்டி முடித்த பிற்பாடு, after you go abroad to your dream job, உங்களுடைய கனவு வேலையாய் இருந்தது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு வாய்த்திருந்தாலும், after you marry that most perfect person, அந்த குறிப்பிட்ட பூரணமான நபரை திருமணமே செய்திருந்தாலும் கூட, there is still a great sense of emptiness and frustration in our life. இதெல்லாம் நடந்தாலும் கூட மனித உள்ளத்திலே ஒரு வெறுமை, ஒரு இலக்கரிப்பு காணப்படதான் செய்கிறது. See, the reason why you and I are never satisfied with anything in this earth, இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிறவைகளிலே நாம் திருப்தி கொள்ள முடியாத சூழல் ஏன் தெரியுமா? it's because you and I were never made for this earth. நீங்களும் நானும்
இந்த பூமிக்கு உரியவர்களாகவே இருக்கும்படிக்கு படைக்கப்படவில்லை. Let's say, for example, ஒரு உதாரணமாய் சொல்கிறேன். you're sitting in your home one evening. நீங்க வீட்டில் இருக்கிறீங்க. You look up at the ceiling of your house. உங்களுடைய வீட்டு கூரையை நோக்கி பார்க்கிறீர்கள். There's a big crack that's come up on the ceiling. திடீர்னு அங்க ஒரு பெரிய ஒரு கீறல் வருகிறதா வைத்துக் கொள்வோம். வெடிப்பு, கீறல், வெடிப்பு. And then immediately you are concerned because there's a big crack in your ceiling. பெரிய அளவிலே வெடிப்பு ஏற்படுகிறது. So immediately you call your painter. உடனே நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெயிண்டர் அவரை கூப்பிடுறீங்க. You say, "Come, I need you to look at this and fix this." நீங்க பார்த்து சொல்றீங்க, இத கொஞ்சம் சரி பண்ணிருங்க அப்படின்னு. So the painter comes. உடனே அந்த பெயிண்டர் வராரு. He brings some plaster of Paris. அதுக்கப்புறம் அவர் பிளாஸ்டர் பாரிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பெயிண்ட் பண்ணுவதற்கு ஒட்டுவதற்குள்ள அந்த பொருளை கொண்டு வராரு. Fills that crack with plaster of Paris. அங்கிருந்த அந்த பிளவை அவர் சரி பண்ணுகிறார். Smoothens everything. எல்லா அந்த பாதிக்கப்பட்ட பகுதி எல்லாம் அவர் பூசி சரி பண்றார். Puts a fresh coat of paint on it. அதற்கப்புறம் அவர் புது பொலிவோடு கூட பெயிண்ட் வர்ணம் பூசுறார். You come back home that evening. அன்றைக்கு சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரீங்க. You look at the ceiling. நீங்க அந்த சீலிங்க பாக்குறீங்க. You congratulate the painter. Thank you so much. You've done a great job. It looks nice. அருமையா பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்றீங்க. And then 2 weeks later, 2 வாரம் முடிந்து போகிறது. you look up. மறுபடியும் பாக்குறீங்க. There's a crack again in the same place. அதே இடத்துல மறுபடியும் ஒரு கிராக் உண்டாயிருக்கு. Very angry and upset, you call the painter. What kind of job did you do? உடனே அந்த ஆளை கூப்பிட்டு சொல்றீங்க, என்னயா வேலை பண்ணி இருக்கிற, மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. Come immediately tomorrow. நாளைக்கு வாரும். So he comes to your home again. மறுபடியும் ஆள் வராரு. This time he brings 1 kilo of plaster of Paris. இந்த முறை அவர் அந்த பூசுகிற பொருளை 1 கிலோ அளவும் கொண்டு வரார். Puts a full layer on the ceiling. அங்க முழுசுமா பூசி விடுறார். Smooths it, paints it over. மறுபடியும் விட நல்லாவே என்ன பண்றாரு, பூசி எடுத்து பெயிண்ட் அடிக்கிறார். Then you're like, okay, now it looks okay, fine. பரவாயில்ல சொல்றீங்க. 2 weeks later, இன்னும் 2 வாரம் ஆகும். it still comes, a big crack. மறுபடியும் இன்னும் பெருசா வருது. And you could spend the rest of your life trying to fix that crack. வாழ்க்கையில் அடுத்துள்ள நாட்கள் எல்லாம் இதை சரி பண்றதுக்கு நீங்கள் செலவிட்டாலும் it'll never be fixed. அது சரியே ஆகல. Because you cannot do a surface fix for something that has a problem on the internal. அதனுடைய பிரச்சனை வெளிப்படையாய் காண்பிக்கப்படுகிற அந்த கீறலுக்கு சரி செய்வதற்கு முக்கிய பிரச்சனை வெளியாய் பார்ப்பதல்ல, உள்ளே தான் அதன் கோளாறு இருக்கிறது. That's what people are doing in this earth all the time. எப்போது மக்கள் வெளிப்பூச்சாய் பூசுவதையே சரியாக நினைக்கிறார்கள். They're always trying to fix the internal problems with external things. உள்புறமாய் இருக்கக்கூடிய வேதனைகளுக்கு வெளிப்பூச்சாய் பூசி மருந்து போடுகிறார். No amount of money is ever going to fix that crack that's inside of you. ஒருவருக்குள்ளே உள் காயத்தை எத்தனை பணம் கொண்டும் பூச முடியாது. No amount of fame, no amount of notoriety will ever address this internal deep problem that you and I have. உங்களுக்கும் எனக்கும் உள்ளபூர்வமாய் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆளாலும் தீர்வு காண முடியாது. அவர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், because the Bible says in Ecclesiastes 3:11, God set eternity in the hearts of man. மனிதனுடைய இருதயத்திற்குள் நித்தியத்தை குறித்த உணர்வை தந்திருப்பதாய் பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம். Meaning God says, I put the kingdom, the eternal things in the heart of man. இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனால், நான் மனிதனுடைய இருதயத்துக்குள் நித்தியமான ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன். And until we discover the kingdom of God and the things of the kingdom of God, nothing in this earth will ever satisfy our heart and the pursuit of mankind. ஆதலால் நாம் தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் சரியாய் கண்டுபிடிக்காவிட்டால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மற்றவைகள் எல்லாம் ஒரு மேல் பூச்சாகவே தான் இருக்கிறது. My question to you today, இந்த நாளில் அருமையானவர்களே, என்னுடைய கேள்வி உங்களை குறித்து, both for those who are seated here and those who are watching us, what is pulling you in your life today? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை இழுக்கிறதான ஒரு இசை அல்லது விசை எது என்பதை உங்களை பார்த்து கேட்கிறேன். பார்க்கிறவரானாலும் சரி, கேட்கிறவரானாலும் is your life being pulled towards the
earth's gravitational pull, or is your life being pulled towards the kingdom of God and the things of the kingdom of God? இதோ உங்களுடைய இருதயத்தை எது இழுத்து கொண்டிருக்கிறது? இந்த பூமியிலே காணப்படுகிற புவியீர்ப்பு விசையை போல பூமியின் காரியங்கள் உங்களை ஈர்க்கிறதா, அல்லது தேவ ராஜ்யம் உங்களை ஈர்க்கிறதா? You can spend the rest of your lifetime in pursuit of that amazing job or of that amazing things in your life, and I guarantee you at the end of all that pursuit will be more emptiness and more frustration, because you and I were never made for the things of this earth. We were made for the kingdom of God and the righteousness of the kingdom of இதோ God. பூமியிலே நீங்கள் விரும்பினது, நீங்கள் எதிர்பார்த்தது, அந்த காரியம் உங்களுக்கு கைக்கூடி வந்தாலும் அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அன்றைக்கு ஒரு வெறுமைதான் இந்த பூமியில் உள்ள காரியங்களில் எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்களும் நானுமோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும்படியாய் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். நாம் அதை தேடும்போது மற்றவைகள் தானாய் வரும். Jesus was teaching the secret of true living on earth. உண்மையாய் வாழ்க்கையின் தத்ரூப படத்தை தான் இயேசு இங்கே He was போதிக்கிறார். telling the people, you're worrying about what you're going to wear, you're worrying about what you're going to eat, you're worrying about where you're going to live, but all those things don't matter when you put your heart in the pursuit of the kingdom of God and the righteousness of the kingdom of God. Then every other thing in your life will fall into place. கர்த்தர் அங்கே சொல்லுகிற போது நீங்கள் புசிப்பதை குறித்தும் குடிப்பதை குறித்தும் உடுத்துவதை குறித்தும் ஜீவனை குறித்தும் கவலைப்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் நித்தியமானவைகள் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தை, நீதியை தேடுகிறவர்களுக்கு மற்றவைகள் தானாய் வரும் என்பதை சொல்லுகிறார். So the question is, இன்றைக்கு கேள்வி என்னவென்றால், what is the kingdom of God? தேவனுடைய ராஜ்யமாவது என்ன? How do we understand what Jesus was saying when he talked about that? ஆண்டவர் தேவ ராஜ்யம் என்று பேசுகிறதை பற்றி நாம் எப்படி விளங்கிக் கொள்வது? And I would say the simplest way that I can describe the kingdom of God தேவ ராஜ்யத்தை குறித்து மிக எளிமையாய் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் is through this one statement I want to make. இந்த ஒரே ஒரு அறிக்கையின் மூலம் சொல்லலாம். The kingdom of God is the reign of God through God's people over God's places. தேவ ராஜ்யம் என்பது தேவனுடைய மண்டலத்திலிருந்து தேவ ஜனத்திற்குள்ளாய் வந்து ஏற்படுத்தக்கூடிய அனுகூலம்தான். The reign of God over God's people over God's places. தேவனுடைய வாசஸ்தலங்களுக்கு தேவ ஜனத்தின் மூலம் தேவனுடைய அனுகிரகம் அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிறது தான் இந்த தேவ ராஜ்யம். Now, as Christians, many of us think that salvation means leaving earth for heaven. பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போவது ரட்சிப்பின் ஒரு பகுதி என்று மாத்திரம்தான் பலர் விளங்கிக் கொள்கிறார். But the message of the kingdom is not us leaving earth for heaven, but heaven coming down to earth and becoming one here. பூமியிலிருந்து பரலோகத்திற்குள் பிரவேசிப்பது மாத்திரம் தேவராஜ்யம் அல்ல, தேவராஜ்யமே பூமியில் இருக்கிற நமக்குள்ளாய் வருகிறது. அதுதான் And தேவராஜ்யம். that's what Jesus said to the people the first time he started preaching. அவர் பிரசங்கித்த போது முதல் முறையாக ஆண்டவர் இயேசு இதைத்தான் He சொல்லுகிறார். said the kingdom of heaven is at hand, he said. அவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தமிழ்ல சமீபித்திருக்கிறது கையில் இருப்பது போல என்று Meaning அர்த்தம். there's about to be an ushering in of the kingdom of God here on earth is what Jesus said. பூமியிலேயே தேவராஜ்யம் இருக்கிறது என்பதனுடைய நிச்சயத்தை அல்லது அதை உறுதிப்படுத்தபடி சொல்லுகிறார். In the 1700s and in the early 1800s, அதாவது 1700கள் 800களிலே a common phenomena that was prevalent in the then world was something called as colonization. அதாவது காலனி ஆதிக்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு முறைமைகள் இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டது. Some of you may remember this word from your history class. It's the word called colonization. உங்களிலே பலர் சரித்திர வகுப்புகளிலே அல்லது சரித்திர ஹிஸ்டரி படித்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். காலனி ஆதிக்கம் என்று சொல்வார்கள். If you have forgotten, it's okay. I'll do a quick history class for you here. ஒருவேளை நீங்க சரித்திரத்தை படித்த படிப்பை மறந்தால் இப்பொழுது உங்களுக்கு பாடம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். Basically, there's a few European countries, Britain, France, Spain, and Portugal, that they began to decide to invade many other countries of the world and then colonize it.
அந்த நாட்களில் இருந்த இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி, பிரிட்டன், அதாவது பிரான்ஸ் போன்ற ஐரோப்பாவில் இருந்த தேசங்கள் எல்லாம் மற்ற தேசங்களை போய் அவர்கள் ஜெயித்து எடுக்கும்போது இவர்கள் அங்கே போய் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆளுமைக்கு பெயர் தான் காலனி ஆதிக்கம் என்பது. At one point, Britain ruled over 25% of our world. உலகத்தில் கிட்டத்தட்ட 25% உலகத்தை அந்த நாட்களே பிரிட்டிஷ்காரர்கள் கைப்பற்றினார்கள், காலனி ஆதிக்கம் செய்தார்களாம். So wherever Britain entered and overcame and set up a territory, it was called the colony of England. அவர்கள் எங்கெல்லாம் போய் பிரிட்டிஷ்காரர்கள் குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமித்து அதில் செயல்படுத்த ஆரம்பித்தார்களோ அது பிரிட்டிஷ்காரருடைய காலனி ஆதிக்கமாகவே மாறிவிட்டது. India was one of the British colonies. அதே போலதான் நம்முடைய இந்திய தேசமும் ஒரு காலத்திலே பிரிட்டிஷ்காரருடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. Large parts of Africa were also colonies of England. அதே போல ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளும் இந்த பிரிட்டிஷ்காரருடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. Basically what happened in the colony was the extension of the British Imperial Empire. பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கிலாந்திலே அவர்கள் கோலோச்சி இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த பகுதிகளை அவர்கள் ஆக்கிரமிக்கும் போது இது அவர்களுடைய குடையின் கீழ் வந்ததாகவே கருதப்படும். Meaning the colonies of Britain had the same law as Britain. அதனுடைய அர்த்தம் பிரிட்டன் தேசத்திலே என்ன பிரமாணங்கள் சட்டதிட்டங்கள் இருந்ததோ இவர்கள் ஆக்கிரமிக்கிற பகுதியிலும் அதே சட்டதிட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. The Queen of England became the queen of the colony as well. இங்கிலாந்து தேசத்தினுடைய மகாராணி இப்பொழுது இங்கிலாந்திற்கு மாத்திரம் மகாராணி அல்ல, அவர்கள் காலனி ஆதிக்கம் செலுத்துகிற மற்ற தேசங்கள் பகுதிகளிலும் அந்த அம்மா தான் ராணியா இருந்தார். The customs and the culture of Britain now became the custom and the culture of the colony as well. எந்தெந்த பகுதியை காலனி ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்தார்களோ பிரிட்டிஷ்காரர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய எல்லா விதமான கலாச்சார முறைமைகள் எல்லாம் அவ்விதமாகவே இங்கேயும் பின்பற்றப்பட்டது. The British Empire will send a person called a viceroy to go to these colonies. அங்கே பிரிட்டிஷ்ல வைஸ்ராயர் என்று சொல்லப்படுகிற ஒரு உயர் அதிகாரம் படைத்தவரை அவ்வப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களுடைய குடையின் கீழ் இருக்கிற இந்த ராஜ்யங்களுக்கு அனுப்பி வைக்கும். And the job of the viceroy was to represent the British Empire in every way possible and teach the colonies of the culture, the tradition and the customs of Britain to the colony. அந்த நாட்களிலே இந்த வைஸ்ராயருடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் எந்தெந்த பகுதிகளிலே இவர்கள் ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ அங்கே போய் இவருடைய கலாச்சாரம், இவருடைய பண்பாடு, இவர்களுடைய சகல காரியங்களை அவர்களுக்கு போதித்து அவர்களை அப்படியே இவர்களை போல மாற்றுவது. So you had these lords, these viceroys, these generals, these ambassadors who were being sent by the British Empire to all around the world, wherever their colony was, with one focus, which was to teach the colony of what it meant to be a British citizen. இந்த அரசாங்கத்தின் கீழ் மேலோங்கிய அதிகாரம் பெற்ற இந்த வைஸ்ராயர், அதை தொடர்ந்து இருக்கிற ஸ்தானாபதிகள், முக்கிய பொறுப்பில் இருக்கிற இவர்கள் எல்லாருமாக புறப்பட்டு போய் எந்தெந்த ராஜ்யம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் காலனி ஆதிக்கத்தில் இருந்ததோ பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்குரிய கலாச்சாரம் அவர்களுடைய முறைமைகளை இவர்கள் பின்பற்றும்படி இவர்களால் போதிக்கப்பட்டார். These emissaries of the British Empire did such a great job that even today you can see the underpinnings of the influence of the British Empire in most of the colonies. இன்றைக்கு நீங்கள் இதிலே மிக முக்கியமான உயர் அதிகாரம் படைக்கப்பட்ட அந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கம் அன்றைக்கு வந்து செயல்பட்ட போது இன்றைக்கும் நீங்கள் நம்முடைய தேசத்திலும் பல இடங்களிலே பார்த்தால் காலனி ஆதிக்கம் செலுத்திய பல நாடுகளிலே அவர்களுடைய முறைமைகள் மாறாமல் பின்பற்றப்படுகிறது. ஆச்சரியமே. Most people in Africa and in India, we love our tea. நாம் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்கர்களானாலும் இந்தியர்களானாலும் நமக்கு எல்லாருக்கும் தேநீரில் விருப்பம் உண்டல்லவா, டீ பிடிக்குமே. They did that. இதை யார் கொண்டு வந்தது? பிரிட்டிஷ்கார் கொண்டு வந்தது. Indians are passionate for the game of cricket. இந்தியர்கள் கிரிக்கெட்டின் மேல் அதிதீவிர ஈடுபாடு. ஏன் இதன் காரணம்? Who brought that? They did.
இந்த கிரிக்கெட்டை இந்தியாவில் கொண்டு வந்தது யார்? அவர்கள்தான். India today uses one of the most largest and most successful rail networks in the world because they built the infrastructure for it back then. அதே போலதான் இன்றைக்கு உலகத்திலே உள்ள நாடுகளிலே இந்திய தேசம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை கட்டுமான காரியங்களை முக்கியத்துவம் பெற காரணம் இதை யார் இங்கே கொண்டு வந்தது என்றால் பிரிட்டிஷ்காரர்கள் தான் கொண்டு வந்தார்கள். So you could say that the empire of Britain influenced and shaped a generation in the way that they live, think and behave. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் நடைமுறையாய் காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காலனி ஆதிக்கத்தில் இருந்த அத்தனை நாடுகள் மக்கள் அவர்களை பின்பற்றும் அளவிற்கு அவர்கள் தாக்கம் ஏற்படுத்தி அவர்கள் பின்பற்ற வைத்து விட்டார்கள். But because the British Empire was corrupt and they exploited the colonies that they were in, the people who lived in the colonies rebelled against the British Empire, not just in India, across the world, and then took over or bought back their freedom from the British Empire. இதன் அடிப்படையிலே ஒரு காலகட்டத்திலே பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கத்திலே சில கொடுமையான காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தவுடன் அந்தந்த இடத்தை சார்ந்தவர்கள் அவருடைய சுதந்திரத்திற்காக போராடி பிற்பாடு அவர்கள் அவருடைய சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டது சரித்திரம். Now, the British Empire is not a shining example of how a kingdom should be, but we can learn a lot of things of what a kingdom can do when they influence through a kingdom. ஒரு ராஜ்யத்தின் மூலமாக, அதாவது பிரிட்டிஷ்காரர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அது சரியான உதாரணம் அல்ல. ஆனால் ஒன்றை நாம் நிழலாற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிரிட்டிஷ்காரர்கள் போய் காலனி ஆதிக்கம் செலுத்தி சகலத்தை அவர்களைப் போல மாற்ற முடியுமானால் தேவனுடைய ராஜ்யம் அதைவிட சக்தி உள்ளது. தேவ ராஜ்யம் ஒரு இடத்தில் போய் எப்படி அது கிரியேட் செய்யும் என்பதைத்தான் நாம் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். Now think about this. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Genesis chapter 1 verse 1. ஆதியாகமம் 1:1. The earth was formless and void, and darkness covered and hovered all over, but the Spirit of the Lord came over it. தமிழ் ஆதியாகமம் 1:2 சொல்லப்படுகிறது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, பூமியிலே ஆழத்திலே இருள் இருந்தது என்று சொல்லுது. God spoke into existence the world that we live in through His very words. தம்முடைய வார்த்தைகளின் மூலம் நாம் வாழ்கிற இந்த உலகத்தை கர்த்தர் பேசியே படைத்தார். He created man, and the Bible says He created man in His image and His likeness. மனுஷனை கர்த்தர் அவர் சாயலின்படி அவர் ரூபத்தின்படி படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. God's desire from the very beginning of creation was to extend His heavenly kingdom here on earth. தேவன் தம்முடைய நித்தியமான ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும் பொருட்டு ஆரம்ப முதல் இதை செய்கிறார். So the purpose of creating earth was so that the earth would be the extension of the heavenly kingdom. பூமியை கர்த்தர் படைப்பதனுடைய காரணம் அவர் பரலோகத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த பூமியை இருக்கும்படிக்கே கர்த்தர் படைத்தார். Even the instruction that He gives to Adam and Eve in Genesis chapter 1 verse 28. ஆதியாகமம் 1:28 கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு காரியங்களை கொடுக்கிறபோது He says, God says to man, multiply and fill the earth, have dominion, subdue it, influence the earth is what God says. கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லுகிறபோது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள், அல்லது ஆனால் அதை கீழ்ப்படுத்துங்கள், அதை உங்கள் வசம் கொண்டு வாருங்கள் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறார். So in other words, Adam and Eve were first God's sent viceroys to be on earth to begin to represent the kingdom of God here on earth. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் முதலாக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட வைஸ்ராயர்கள் யார் என்றால் ஆதாம் ஏவாள் தான். ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் அவர்களை படைத்த தேவ ராஜ்யம் இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும்படி செய்தார். What did Adam and Eve do? ஆனால் ஆதாம் ஏவாள் செய்தது என்ன? They disobeyed. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார். In other words, they rebelled against God. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவனுக்கு விரோதமாகவே போராடினார்கள் And என்றுதான். when they rebelled, the kingdom of God ceased to exist through them. அவர்கள் மூலமாக நடைபெற வேண்டிய தேவராஜ்யத்தின் காரியத்திற்கு தடை உண்டாக்கும்படி அவர்கள் செய்தார்கள். But the story doesn't end there. ஆனாலும் அங்கே முடிவு வரவில்லை. God then chose a nation, a group of people. அவர்களோடு இது முடிவு பெற போனாலும் கர்த்தர் விடவில்லை. ஒரு குறிப்பிட்ட இனத்தை அல்லது ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டார். What did God say to the people? ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொன்னதாவது, I will be your God. நான் உன் தேவனாய் இருப்பேன். You will be my people. நீங்கள் என்னுடைய ஜனமாய் And the இருப்பீர்கள். nations of the earth will see my power through you.
உங்கள் மூலமாக பூமியின் குடிகள் எல்லாம் என் வல்லமையை காண்பார்கள். So God appointed judges and rulers, prophets to be able to represent him, the kingdom of God, once again to the earth. மறுபடியும் இந்த பூமியிலே ஆதாம் ஏவாள் நிமித்தம் விழுந்து போன இந்த பூமியிலே தேவராஜ்யத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் அந்தந்த காலகட்டத்திலே நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் என்று தம்முடையவர்களை இந்த பூமியில் ஏற்படுத்தி இதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தார். But what did the people do? ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? The people say to God, we don't want you. We want to have a king like the other kings of this nation. We want us for ourselves a king. அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளாதபடி அவரை தள்ளிவிட்டு மற்ற ராஜ்யங்களிலே ராஜாக்கள் இருப்பது போல தங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று ஏற்படுத்தி கொண்டார்கள். You can almost see the heartbreak of God in 1 Samuel chapter 8 verse 7. அதே போல நீங்கள் 1 சாமுவேல் 8:7 கவனித்து பார்ப்பீர்களானால் இது நிமித்தம் தேவனே விசனப்படும்படி அவர் இருதயத்தை உடைத்தார். God says to Samuel, Samuel, do whatever the people ask you to do, because it's not you they've rejected me, and so that I should not reign over them. God, கர்த்தர் அப்பொழுது சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் ஆளாதபடி அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். And again the reign of God stops there. அங்கே பாருங்கள், தேவனுடைய ஆளுகை தடைப்பட்டது. And everything begins to unravel. அதற்கப்புறம் காரியங்கள் எல்லாம் அப்படியே வித்தியாசமாய் போகுது. As you can read through after 1 Samuel, you can begin to see the stark contrast between what it meant to be under the reign of God and for a people who are not without a God and the kingdom of God. தேவராஜ்யம் இல்லாதவர்களுக்கும் தேவனுடைய ஆளுகைக்குள் இருப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தொடர்ந்து சாமுவேல் புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். They were no longer blessed. அவர்கள் ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து இருக்கவில்லை. They no longer prospered. தொடர்ந்து அவர்கள் செழிப்படையவில்லை. They began to lose every battle that they fought in. அவர்கள் யுத்தம் செய்த யுத்தங்களில் எல்லாம் தொடர் தோல்வியே வந்தது. They became captives and slaves to all the nations of the earth. பூமியின் உள்ள பல தேசங்களுக்கு குடிகளுக்கு அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கீழாக வரும்படியான சூழல் உண்டானது. Chosen, those who were set apart, almost became abandoned by God. இதோ தேவனால் முன்குறிக்கப்பட்டு விசேஷமாய் இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது தண்டிக்கப்படத்தக்கவர்களும் கண்டிக்கப்படத்தக்கவர்களானார்கள். Just when all hope seems to have disappeared, and almost for 400 years God seemed silent. கிட்டத்தட்ட நம்பிக்கையெல்லாம் அற்று போகுமோ என்று எண்ணத்தக்க அளவில் 400 ஆண்டுகள் கர்த்தரே அமைதி காக்கிறார். But ஆனால் when the time had fully come, காலம் நிறைவேறின போது, in a tiny village in Bethlehem, பெத்லெகேம் என்று சொல்லப்பட்ட ஒரு குக்கிராமத்திலே, born to a young virgin was a baby who was a fulfillment of every biblical prophecy. அங்கிருந்த ஒரு கன்னிகையினிடத்திலே ஒரு குழந்தை பிறந்தார். அவர்தான் மொத்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே பிறந்தார். Just the Messiah stepped down to earth. அபிஷேகிக்கப்பட்ட மேசியா இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை Son செலுத்துவோம். of the living God left his throne and came down to earth. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் பரத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். I love God's redemption story and plan. தேவனுடைய மீட்பின் திட்டமும் அதனுடைய அனுகிரகமும் என்னை வெகுவாய் கவர்ந்திருக்கிறது. Before the foundation of the world, God knew there was only one way through which he can redeem mankind, which was when he would come down himself to the earth that he created and represent his kingdom to earth. மனுக்குலம் விழுந்து போய் இப்பொழுது அது சிக்கலான சூழலில் இருந்தபோது விழுந்து போன மனுக்குலத்தை விழுந்து போனதாய் விடாமல் மொத்த மனுக்குலத்தை மீட்கும்படியாய் தேவன் திட்டம் வைத்து பரலோக ராஜ்யம் பூமிக்கு வரும்படி தம் குமாரனை அனுப்பினார். He did not send a viceroy. அவர் ஒரு வைஸ்ராயரை அனுப்பவில்லை. He did not send an ambassador. ஒரு ஸ்தானாபதி அம்பாசிடரை அனுப்பவில்லை. But he himself came down to earth to tell you and me personally, the kingdom of God is coming to you and the kingdom of God is about to be established. அவரே இந்த பூமிக்கு வந்தார். எதற்காகவென்றால் நம்மிடத்திலே இப்பொழுது தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக இயேசுவே நமக்கு இந்த His பூமிக்கு primary வந்தார். focus was not just to die on the cross for your sins and my sin, but also to tell you and me of a new way of living where you can live blessed and absolutely filled with his favor here on earth with the blessings of God. அதனால் ஏதோ பாவ மன்னிப்பை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம்
இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ ராஜ்யத்தின் மேன்மைகளை விளங்கிக் கொண்டு இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை உடையவர்களாய் தேவ ராஜ்யம் நமக்குள்ளாய் வாழ்வதற்காக இயேசு வந்தார். அது அவருடைய பிரதான நோக்கமாய் இருந்தது. That's why Jesus, the first words that he spoke here on earth. அதனால் தான் அவர் பூமியில் வந்தபோது அவர் வாயை திறந்து பேசின முதல் வார்த்தை Mark chapter 1 verses 14 and 15. மார்க் 1 அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்தோமே. He said, the time that has been promised by God has come at last. இதோ காலங்கள் நிறைவேற்றிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. Kingdom of God is near. Repent and believe. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லுகிறார். The revelation and the understanding of the kingdom of God will change the way you live your life today here on earth. தேவ ராஜ்யத்தை பற்றிய அறிவும் அதனுடைய வெளிச்சமும் வந்தால் பூமியில் நம்முடைய வாழ்க்கையை அது அபரிவிதமாய் மாற்றிவிடும் இப்பொழுதுதானே. That's what Jesus was teaching the people. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு ஜனங்களிடத்தில் இதை போதிக்கிறார். I'm bringing the kingdom of heaven here on earth. இதோ பரலோக ராஜ்யத்தை நான் பூமிக்கு கொண்டு வந்தேன். And I'm beginning to bring you into my kingdom even as you live on this earth. பூமியில் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமியில் என்னுடைய ராஜ்யத்திற்குள் வரும்படி உங்களை கொண்டு வரும். Even when the disciples came to Jesus சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்தபோது and asked him, Lord, teach us how do we pray to the heavenly Father? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று வேண்டிக் கொண்டார். Jesus teaches them Lord's prayer in Matthew chapter 6. மத்தேயு 6 அதிகாரத்திலே பரமண்டல ஜெபத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரே. And he says from verse 9 onwards, 9வது வசனம் முதல் மத்தேயு 6லே வாசிக்கிறோம். Our Father who art in heaven, hallowed be your name. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Your kingdom come and your will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Give us this day our daily bread. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Forgive us our debts and forgive our debtors. இதோ எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல தேவரீர் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். Do not lead us into temptation but deliver us from all evil. எங்களை சோதனையில் விழவிடாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். For yours is the kingdom, the power and glory forever. Amen. உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே என்று சொல்லுகிறார். Jesus said to the disciples, every time you pray, இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் this should be the heart of your prayer. உங்களுடைய ஜெபத்தின் மைய கருவே இதுவாகத்தான் இருக்க வேண்டும். Your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Your will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. This is what you and I need to be praying this morning. இந்த காலையிலே நாம் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். Lord, in our dying and hurting and perishing world that we live in, அதோ நாங்கள் வாழ்கிற மரித்துக் கொண்டிருக்கிற காயம் நிறைந்த பொல்லாப்பு நிறைந்த இந்த அநித்தியமான இந்த உலகத்திலே, oh Lord, let your kingdom come. நாம் எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come in the city of Coimbatore. கோயம்புத்தூர் பட்டணத்திலே தேவரீர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come in the nation of India. இந்திய தேசத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come in the continent of Asia. இதோ ஆசியா கண்டத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. Use our hands and our feet and everything that we are to extend your kingdom on an everyday basis. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ராஜ்யம் விஸ்தரிக்கும்படி கர்த்தாவே எங்கள் கரங்களை எங்கள் கால்களை பயன்படுத்துவீராக என்று கேட்போம். Change our heart, change our focus. எங்களுடைய இருதயத்தை மாற்றும், எங்களுடைய குறிக்கோளை மாற்றும். Every day when we wake up, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழும்போதெல்லாம் may our heart and the pursuit of our heart be for the kingdom and for the things of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்கள், தேவ ராஜ்யம் அவருடைய நீதியை பற்றிய உணர்வால் எங்கள் இருதயங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருப்பதாக. Not for the things that perish but for the things that remain
eternal. அநித்தியமானவைகளுக்காக அல்ல, நித்தியமானவைகளுக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக. Help us to fix our eyes on the kingdom that is to come. உம்முடைய வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து எங்களுடைய கண்கள் அதின் மேல் பதிந்திருப்பதாக. We need to be the group of people who are always looking towards the coming of this kingdom that Jesus promised. இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு கூட்டமாகவே நாம் யாவரும் இருப்போமாக. Christians have become way too earth focused, earthly minded these days. இதோ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பூமியின் மேல் சிந்தை கொண்டு இந்த மண்ணின் மேல் ஆசை வைக்கிறார்கள். There's too much passion and excitement and expectation for the things of the world rather for the things of the kingdom of God. தேவ ராஜ்யத்தின் காரியங்களை குறித்ததை விட பூமியின் காரியங்களை பற்றிய சதா அதே எண்ணமாய் இருக்கிறது. My prayer is this morning, even as you hear my words, that the Holy Spirit will put inside all of us a renewed vision for the things of the kingdom of God. என்னுடைய ஜெபம் எல்லாம் இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலமான கிரியையை செய்து இந்த அநித்தியமானவைகளை அல்ல, காணப்படாத தேவராஜ்யம் வரும்படி அதை நோக்கத்தக்கதாய் நம்மை மறுரூபமாக்க வேண்டுகிறேன். The thing that Jesus taught and lived and preached, may it become part of our life as well, the pursuit of the kingdom of God. ஆண்டவராய் இயேசு போதித்து வாழ்ந்து காண்பித்த இந்த தேவராஜ்யம் என்கிற மகத்தான சத்தியம் நம்முடைய வாழ்க்கை முறையாய் மாறி அதையே நோக்கி ராஜ்ய சிந்தையிலே நம்முடைய இருதயமும் மனமும் நிரம்பி இருப்பதால். Let me very quickly tell you three things about this kingdom, and I want to pray with you right now. இதோ மூன்று காரியங்கள் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன் ராஜ்யத்தை. The first is the kingdom of God is to be received. முதலாவது தேவ ராஜ்யம் நம்மால் பெற்றுக்கொள்ள அல்லது நம்மால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். That's what Jesus was teaching the people, those who were listening to him. You can receive this kingdom of God into your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம், அது உங்களுடைய தனிப்பட்டதாய் மாறும் என்பதை தான் இயேசு ஜனங்களுக்கு போதித்த போது சொன்னார். And you don't receive the kingdom of God through your achievement or through your works. You receive the kingdom of God through being like a child, Jesus said. ஒரு சிறு பிள்ளையை போல தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய சாதனையினாலோ உங்களுடைய சுய கிரியையினாலோ அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். Ephesians chapter 2 verse 8 and 9, the Bible says, எபேசியர் 2:8-9 வேதம் சொல்கிறது, for it is by grace that you have been saved by faith. இதோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. This is not through you or through yourself. It is a gift of God and not by works, so that no one can boast, the Bible. அதனால் இது கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் உண்டானதென்றும் இவைகளை குறித்து தேவனே இதை செய்தார். கிருபையினாலே இது உங்களால் உண்டானது, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. Meaning anyone can receive the kingdom of God. அதனுடைய அர்த்தம் என்ன? யாராயிருந்தாலும் எவரானாலும் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். It does not matter who you are, what religious affiliation you may have. நீங்கள் யாராயிருந்தாலும், அதாவது எந்த மத நம்பிக்கை உடையவராக இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி. Doesn't matter how rich, how poor, how educated, how uneducated you are. நீங்கள் எவ்வளவு படித்தவரோ படிக்காதவரோ அல்லது ஐஸ்வர்யம் உள்ளவரோ வறியவரோ யாரா இருந்தாலும் சரி. God shows no partiality. He is no respecter of man. To anyone who is willing to receive the kingdom, God gives them the kingdom. யாரெல்லாம் தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ உடனடியாக அவர்களுக்கு தருவார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, மனுஷரிடத்தில் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. That brings me to the second truth of the kingdom. இரண்டாவதா இருக்கக்கூடிய மேலான சத்தியம் தேவராஜ்யத்தை பற்றியது. Entrance into the kingdom requires repentance and faith. விசுவாசம் ஒன்று, மறுபுறம் மனம் திரும்புதல் தேவராஜ்யத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்யும் காரியங்கள். To receive the kingdom, the Bible says there are only two things that are needed. One is repentance and faith. தேவராஜ்யத்தை நமக்குள் பெற்றுக்கொள்ள ரெண்டே காரியம், ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். And repentance is acknowledging our shortcomings and acknowledging our need for God. That's what a repentance is. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய பலவீனங்கள் அல்லது நம்முடைய குறைவுகளை உணர்ந்து தேவன் எனக்கு நிச்சயம் அவர் வேணும், அவர் இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்ற உணர்வு தான் மனம் திரும்புதல். And faith is to receive this gift of salvation that Jesus gives to anyone who asks of him. அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு என்கிற ஈவை இலவசமாய் கொடுக்கிறார், பெற்றுக்கொள்கிறேன் என்று நம்புகிறோம். அதான் விசுவாசம். That's why Jesus said in Mark 1:15, repent and believe
the kingdom of God. அதனால் தான் மார்க்கு 1:15 கர்த்தர் சொல்லும்போது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். There are two things: just to repent, acknowledge our need and our shortcoming, and to believe that God is going to give us. தேவன் நமக்கு இதை தரப்போகிறார் என்பதை குறித்த நிச்சயம் எப்படி நமக்கு வருகிறது? நாம் மனம் திரும்புகிறோம், தேவ ராஜ்யம் நமக்குள் வரும்படி விசுவாசிக்கிறோம். இது ரெண்டு காரியம் தான். Third thing about the kingdom, ராஜ்யத்தை பற்றிய மூன்றாவது காரியம், each believer has a responsibility towards the extension of the kingdom of God. தேவ ராஜ்யத்தினுடைய விஸ்தரிப்புக்காக ஒவ்வொரு விசுவாசியும் உத்தரவாதி என்பதுதான். That's why in Matthew 6:10 says, "Your kingdom come, your will be done on earth as it is in heaven." A prayer that we make, then God uses us to fulfill that prayer as well. இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே மத்தேயு 6:10 ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறது தான் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கி கொடுக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. So Jesus was saying, you and me, we are going to be the executors of the kingdom of God. We are going to be the emissaries of the kingdom of God here on earth. பூமியிலே தேவ ராஜ்யத்தை விஸ்தரிப்புக்காக நீங்களும் நானுமே பயன்படுத்தப்படுகிறோம். நாமே தேவ ராஜ்யத்தை பரப்புகிறவர்கள். So this morning, all the time that we have spent, ஆகையால் நீங்கள் செலவழித்த எல்லா நேரங்களிலும் இப்பொழுது கவனியுங்கள். we have only been able to understand a small part of what the kingdom of God is. அதனால் இவ்வளவு நேரம் உங்களுக்கு போதித்தது தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு சொற்ப பகுதியை தான் உங்களுக்கு We போதித்திருக்கிறேன். have scratched the surface a little bit. அதில் ஏதோ ஒரு பகுதியை சொரன் அளவு தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Because Jesus teaches so much of the kingdom. ஏனென்றால் ராஜ்யத்தை பற்றி நம்முடைய ஆண்டவர் தாராளமாய் பேசியிருக்கிறார். God willing, we want to look at the different implications of the kingdom of God in the life of a believer in the coming week. வருகிற நாட்களிலே ஒரு விசுவாசிக்குள்ளாய் காணப்படுகிறதனுடைய இந்த தேவ ராஜ்யத்தினுடைய பல்வேறு சுற்றமங்களை வரும் நாட்களில் உங்களுக்கு போதிக்கப்படும். But today, as you leave our service, இன்றைக்கு நீங்கள் இந்த ஆராதனை முடித்து கிளம்புகிற போது வீட்டில் இருக்கிறவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கேளுங்கள். the words that I want you to take away from: நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கட்டும். seek first the kingdom of God and his righteousness, then all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The question you ask yourself today: இன்றைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கேட்கிற கேள்விதான், what am I spending my time seeking today? இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தை தேடும்படி நான் செய்கிறதான காரியம் தான் என்ன? Am I seeking fame and fortune and wealth and things for myself, or am I seeking the truth of the kingdom of God and to work the promises of the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய வாக்குத்தத்தங்கள் அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது இந்த பூமிக்குரிய அனித்தியமான மண்ணுக்கான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறேனா? Let me pray with you today. இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க Why விரும்புகிறேன். don't you join me? Stand up on your feet with me today. இங்க இருக்கிறவர்கள் தயவாய் எழும்பி நின்று என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க Today வேண்டும். you can ask the Holy Spirit to bring clarity in the pursuit of your life. இன்றைக்கு தேவ ஆவியானவர் இதை குறித்த வாழ்வின் உணர்த்துதலை உங்களுக்கு தருவாரா? Maybe you have spent your time, your energy, and all the passion of your life in pursuing things for yourself, but today let the Holy Spirit speak to you in a special way. இந்த நாளிலே பூமிக்குரியவைகளிலேயே உங்கள் இருதயங்கள் சதா லயித்து போயிருக்குமானால் அதையும் தாண்டி தேவ ஆவியானவர் தேவ ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு விளங்கச் செய்வாராக. For anyone who is listening today, like I said, anyone can receive this kingdom into their life. ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டும் பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு தேவ ராஜ்யம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. Which is the reign of God, the dominion of God over your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆதிக்கம், தேவனுடைய ஆளுத்துவம். Many things have displaced the reign and the dominion of God over your life. தேவனுடைய ஆளுகை அவருடைய ராஜ்யத்தின் கீழ் வரும்போது இவைகள் எல்லாம் வரும் பாருங்கள். Today, open that space again for Jesus to become the ruler, the reigner of your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக, அதிபதியாக உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆளவருக்காய் விட்டு கொடுப்பீர்களா? Would you pray with me? Lift your hands all over this place. எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள். Lord, this morning clarify our vision.
எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களுடைய தரிசனங்களை எல்லாம் கர்த்தர் புதுப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். Lord, I let our pursuits become the pursuits of the kingdom of God. எங்களுடைய தேடுதல் எல்லாம் தேவ ராஜ்யத்திற்கான தேடுதலாய் இருப்பதாக. Remove the things that have displaced you in our life, oh God. ஆண்டவரே, உம்மை சரியான இடத்தில் வைக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் வைக்காதிருந்தால் எங்களை மாற்றி சரியான இடத்தில் வைக்க I pray that அனுகிரகிப்பீராக. we will become passionate representatives of the kingdom of heaven wherever we go. எங்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாய் அதை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாகவே இருப்போமா. That even this week, as we go about working and living our life, let our time and our energy be used for the pursuit of the kingdom of God in our life. இதோ நாங்கள் புறப்பட்டு போகிறோம். நாளை முதல் இந்த வார நாட்களை நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் எங்கு சென்றாலும் வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் தேவ ராஜ்யமே வெளிப்பட வேண்டுகிறோம். And for anyone who is listening, Lord, as they ask of you, I pray that they will be able to receive the dominion, the reign of God in their own life. இதோ இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களிலே இதுவரை உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள், அறியாதவர்கள் என்றால் இப்பொழுதே கர்த்தர் உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் வரும்படி ஆளுகை செய்வீராக. We give you the glory, honor and praise. நாங்கள் உமக்கே எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். In the precious name of Jesus we pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். Everyone said amen. எல்லாரும் சேர்ந்து ஆமென். Hallelujah. Let's give the Lord a good hand of praise நல்ல for He கரங்களை is good. தட்டி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை Hallelujah. மகிமைப்படுத்துவோம். Have a blessed week with the joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிறைந்து இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாய் இருப்பதாக. Amen. God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.